ஒரு அது என்ன சிங்கமா புலியா அப்படின்னு தெரியல. ஸோ அது அது ஆக்சுவலா என்னது, அது என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த படத்துல வந்து பண்ணியிருக்கிறீங்க? ஒரு சூப்பர் ஹியூமன் ஃபேண்டசி ஆக்ஷன் வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் ஆச்சு. ஃபேண்டசி லவ் ஸ்டோரிஸ், ஃபேண்டசி த்ரில்லர், ஹாரர் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். ஒரு ஃபேண்டசியில் ஆக்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அந்த ராக்கெட் லான்ச்சரை நேருக்கு நேரா சமாளிக்கிறீங்க சார். அந்த டைம்ல எப்படி சார் இருந்துச்சு? அதான் சூப்பர் ஹியூமன் கேரக்டர் அப்படிங்கிறது. பட் இன்னைக்கு வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னா அதை தாண்டியும் கூட போயிட்டாங்க. புல்லட் இப்படி பிடிச்சி வாயில போட்டு மென்னு. நீங்களும் கவுண்டமணி சாரும் சேர்ந்து இருக்கும்போது நடந்த ஏதாவது எங்கேயும் சொல்லாத ஏதாவது பண்ணு ஏதாவது எங்கேயும் சொல்லாது இருக்கவே முடியாது. எங்கேயும் சொல்லாது எங்கேயுமே சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அப்படித்தானே, டேய் மச்சான் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி வேற எந்த நேட்டிவோ அந்த நேட்டிவுக்கு தகுந்த ஒரு கெட்ட வார்த்தை போட்டு தானே பேசுவீங்க. அதான் சொல்ல முடியும். அவர்கிட்ட நீங்க பார்த்து வியந்த விஷயங்கள் என்னது சார்? வியந்த விஷயம் வந்து அவர் எல்லா ஜானரும் டச் பண்ணாரு. அதை தாண்டி வியக்கிற விஷயம் வந்து ஸ்கிரிப்டே கிடையாது, ஆன் ஸ்பாட்ல வந்து சொல்லுவார் டைலாக், எல்லாம் மைண்ட்ல இருக்கும். ஆனா இந்த அமெரிப்படை கேரக்டர் மாதிரி நான் ஹீரோவை நடிச்சப்ப ப்ரீவியூ பாக்கில் இப்படித்தான் உட்காந்து பார்ப்பேன். டக்குன்னு வாட்டர் விட்டு ஒரு ஃபைட், அப்பா நல்லா இருக்குதுப்பா, அடேப்பா இந்த இன்டர்வல் ட்விஸ்ட் சூப்பரா இருக்குதுப்பா, கிளைமேக்ஸ் சொன்னோம்னா போச்சு, திருப்பி ஊருக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்தவங்க நாங்க. பரதநாட்டியம் ஒரு பிட்டு ஆடலாமான்னு சரின்னு சொன்னால்தான். ஆமா, திராவிடன் ஒரு படத்துல ஒரு பிஜிஎம்ல நானும் ஆடிட்டேன், கூலிக்காரனுங்கிற படத்துல விஜயகாந்த் ஆடிட்டார். விஜயகாந்த் நானும் பரதநாட்டியம் ஆடலாமா? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். Choose who you want to be. சார் வெப்பனோட ட்ரெய்லர் வந்து பார்த்தேன் சார். பார்க்கும்போதே வந்து ஒரு ஹாலிவுட் ஃபீலு, நம்ம சத்யராஜ் சார் தானா இது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு. இந்த இந்த இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது எப்படி சார் உங்களுக்கு வந்து ஐடியா வந்தது? இல்லை, அது காரணம் இந்த கதை தான். குகன் வந்து என்கிட்ட கதை சொன்னப்போ, இது ஒரு இன்னைக்கு வந்து சினிமாவில் வந்து சவுண்டு, லைட்டு, டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆக்ஷன் படங்கிறது நல்ல விஷயம். அதுவும் வந்து இந்த மாதிரி இந்த சூப்பர் ஹியூமன் கேரக்டரு, இந்த மார்வல் மாதிரி படங்க தான் வந்து குழந்தைங்க ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க. இப்போ என்னோட பேரனுக்கெல்லாம் இதே வேலையாக தான் அலைகிறாங்க. அதனால இது ஒரு நல்ல ஸ்பேஸ், அதுக்கான கதை கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அதனால உடனே ஒத்துக்கிட்டேன். என்னென்னா குகன் சொல்லும்போது ரொம்ப பெரிய பட்ஜெட்டாக இருக்க, அந்த அளவுக்கு இந்த படம் பிஸ்னஸ் இருக்காது, எப்படி ப்ரொடியூசர் சமாளிப்பார்னு நினச்சேன். பட் அதை தாண்டி ப்ரொடியூசர் வந்து அந்த பிஸ்னஸை பற்றி கவலைப்படாமல் செலவு பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த படத்தில் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், 2 ஹீரோ வசந்த் ரவி நானும் இல்லை, ப்ரொடியூசர் டைரக்டர் தான், ப்ளஸ் அதர் டெக்னீஷியன்ஸ். அதுவும் இல்லாம இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது என்னன்னா, உங்களை வந்து இந்த மாதிரி பார்க்கறது ரொம்ப வந்து ஹாப்பியா இருந்துச்சு சார், ப்ரௌடாகவும் இருந்தது. ஸோ வசந்த் ரவி சார் உங்களுடைய அந்த லுக் வந்து என்ட்ரி கொடுக்கும் போது பின்னாடி ஒரு அது என்ன சிங்கமா புலியா அப்படின்னு தெரியல, அப்படியே ஒரு டெரரா வந்து உங்களுக்கு பின்னாடி காமிச்சிருந்தாங்க. ஸோ அது அது ஆக்சுவலா என்னது, அது என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த படத்துல வந்து பண்ணியிருக்கிறீங்க? சரி, நீங்க சில விஷயங்கள் பேர் சொல்லிட்டோம், சொல்ல மாட்டேன்டா, அந்த சர்ப்ரைஸ் இருக்காது. ஸோ நீங்க படம் பார்க்கும்போது இது உங்களுக்கு புரியும். பட் இந்த படம் அதுதான், நான் வந்து நிறைய இடத்துல சொன்ன மாதிரி தான், அது வந்து ஒரு டிசி காமிக் ஸ்டைலில் ஒரு 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 ப்ரெசன்டேஷனில் ஒரு படம் வந்து குவன் வந்து கொடுக்கணும்னு பண்ணியிருக்க ஒரு படம் தான். அண்ட் அவர் சின்ன வயசுலேருந்து நிறைய காமிக்ஸ் படித்து வளர்ந்தனால அந்த ஸ்டைலில் ஒரு படம் அவர் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு சூப்பர் ஹியூமன் ஃபேண்டசி ஆக்ஷன் வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் ஆச்சு வந்து. அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டாக இருக்கும். அந்த ஒரு அட்டெம்ப்டாக நம்ம வந்து ஒரு ஃபேண்டசி லவ் ஸ்டோரிஸ், ஃபேண்டசி த்ரில்லர், ஹாரர் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். ஒரு ஃபேண்டசியில் ஆக்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதில் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக என்ன இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கோம். ஓகே. ஸோ ராஜபிள்ளை ப்ரோ, உங்களுடைய ஃபிசிக் பார்த்தோன்னே உண்மையிலே இவர் வந்து இந்த கேரக்டருக்கு ஆப்டான ஒரு ஆள் அப்படின்றது நல்லாவே தெரியுது. டேரக்டர் வந்து உங்களை எப்படி செலக்ட் பண்ணார், எப்படி தேர்ந்தெடுத்தார், எப்படி பிடிச்சார் ஃபர்ஸ்ட்? ஃபிசிக்கு வந்து ஒரு ஆக்டருக்கு இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். சம்டைம்ஸ் இட் இஸ் மலையாளம் இண்டஸ்ட்ரியில வந்தது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். இங்க வந்து ஏன் அப்படி? அப்படிதான் என்ன சொல்ல முடியும், அப்படிதான். இல்லை, அது காரணம் இப்போ ஒரு ரொம்ப லைவ் கேரக்டர்னு வச்சுங்களேன், ஒரு சராசரி மனுஷன் பிடிக்க மாட்டான். அதுதான் இது. ஆனா குகன் சாருக்கு, குகன் டைரக்டர் குகனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்காவா. அந்த மாதிரி ஒரு
ஒரு ஆர்டிஸ்ட்டை தேடிட்டு இருந்தது. ஆனால் கரெக்ட் டைமில் ஐ கேம் தேர். ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட். ஹி லைக் இட். நீங்க நிறைய மலையாளம் ஃபிலிம் பண்ணிருக்கீங்க, கிட்டத்தட்ட 50 படத்துக்கு மேல நீங்க வந்து நடிச்சிருக்கீங்க. டோட்டலா எல்லா லாங்குவேஜஸ் சேர்த்து நீங்க வந்து ஒரு 50 படம் நடிச்சிருக்கீங்க. ஸோ எங்களுக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வந்து, இவர் வந்து நம்ம தலைவா படத்துல பார்த்தோம்ல அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷுவல் வந்து வருது. ஸோ அந்த படத்துக்கு அப்புறமா தமிழ் சினிமால வந்து ஏன் நீங்க ட்ரை பண்ணலையா, வரலையா? இத்தனை நாள் கழிச்சு வந்து வெப்பன்ல என்ட்ரி கொடுத்துருக்கீங்க. இல்லை, அந்த மாதிரியெல்லாம் இல்லை. வென் யூ ஆர் ட்ராவலிங் அரவுண்ட் இந்தியா, விச் எவர் யூ கேட் யூ டூ இட். தட்ஸ் இட். இதெல்லாம் வந்து அந்த கேரக்டர் கிடைக்கணும்ல. ஃபர்ஸ்ட் தி டைரக்டர் ஹேஸ் டு செலக்ட் யூ. டைரக்டர் செலக்ட் பண்ணணும் இந்த கேரக்டருக்கு இவன் ஓகே. அதான் அந்த செலெக்ஷன் ப்ரோசஸ் போயிட்டு இருக்கும். அந்த டைமில் ஒரு தெலுங்கு கிடைக்கும், மலையாளம் கிடைக்கும், ஹிந்தி கிடைக்கும், அங்கே போயிட்டு இருக்கும். தென் யூ கம் பேக். ஸோ அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. whenever you get a character, சாரு கூட ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் எல்லாமே பண்ணிட்டு அவரு கூட டைம் கிடையாது. எஸ் சார், எனக்கு இந்த ட்ரெய்லரில் வந்து ராக்கெட் லான்ச்சரை நேருக்கு நேராக சமாளிக்கிறீங்க சார். ஸோ அந்த 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 டைமில் எப்படி சார் இருந்துச்சு? அந்த மாதிரி இந்த சீன்லாம் நடக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கொடுத்தீங்க நல்லா இருக்கும் சார். இல்ல இந்த கை இப்படி அதேதான் இந்த சார். புல்லட் வந்து நிக்கிறது, அதான் சூப்பர் ஹியூமன் கேரக்டர் அப்படிங்கிறது. பட் இன்னைக்கு வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னா அதை தாண்டியும் கூட போயிட்டாங்க. புல்லட் இப்படி பிடிச்சி வாயில போட்டு மென்னு துப்புற அளவுக்கு ஆகி போச்சு. விவேக் சாரே பண்ணிருப்பாரு. விவேக் சார் செஞ்சிருக்காரா? சரி சரி, அது மாதிரி ஆயிருச்சு. பட் ஒரு சூப்பர் ஹியூமன் அப்படிங்கறது ஒரு லேபிள் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன வேணாலும் பண்றதுக்கு லைசன்ஸ் கிடைச்சிருக்கு. அது அந்த கேரக்டருக்கு இருக்குது, அந்த லைசன்ஸ் இருக்குது. அது நல்ல குகன் வந்து ரொம்ப உள்வாங்கி இருக்காரு அந்த மார்வல். அதுதான் நல்ல மைண்ட். சில சமயத்துல இப்போ ராஜமௌழி சாரே வந்து இந்த பாகுபலி RR எல்லாம் பண்ற காரணம் இந்த அமர்ச்சித்திர கதைகள்ன்ட்டு அவர்கிட்ட கேட்டேன், எப்படி சார் இப்படி உங்களுக்கு நல்லா இது பண்ற? இல்லை சார், எனக்கு சின்ன வயசுல இருந்து நம்ம குழந்தைய அறிக்கையிலிருந்து ரசிச்ச ஒரு விஷயம் இருக்குதுல்ல. ஒரு அம்புலி மாமா கதைகள், விக்ரமாதித்தன் கதைகள், அமர்ச்சித்திர கதைகள். அம்புலி மாமா இப்ப வருதா இல்லையான்னு தெரியல. விக்ரமாதித்தன் எல்லாருமே கேட்டிருப்பாங்க. தெரியும். ஒரு என்னோட சைல்ட்ஹுட்ல எல்லாம் அம்புலி மாமாங்கிறது ஒரு முக்கியமான புக்கு, குழந்தைகளுக்கான புக்கு. வாகினி, விஜயா வாகினி ஸ்டுடியோ ஓனர் தான் அந்த இதுக்கு. ஸோ அது மாதிரி இவர் வந்து இதுக்குள்ளேயே இருக்காரு குகன். முழுக்க இன்னும் அந்த ஒரு குழந்தையாவே இருக்காரு. அந்த குழந்தையே குகன் தாங்கிற மாதிரி இந்த மார்வல் குழந்தையாவே இருக்காரு. அவர் மைண்டுக்குள்ள அதே தான் ஓடிட்டு இருக்கு. அதனால வந்து அவருக்கு அது ஒரு தனி ட்ராக்கு. இந்த படம் பெரிய சக்சஸ் ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன், அவர் வந்து தொடர்ந்து அவருக்கு இந்த மாதிரி படம் பண்ற பட்ஜெட் வேணும். அப்படியே பட்ஜெட் பெருசாகி பெரிய லெவலுக்கு கொண்டு போய் நிறுத்த முடியும் அவர்னால. அதுக்கான நாலேஜ் இருக்கு. அதை விரும்பி ரசிச்சாதான் அந்த யூனிவர்ஸ்குள்ள போக முடியும். போய் குகன் ஃபியூச்சர்ல ஒரு ஸ்டார் வார்ஸ் மாதிரி படம் பண்ணலாம். சூப்பர் ஹீரோ மூவிஸ். ஆமா. மேக்னெட்டோ அப்படின்னு இந்த பவர் இருக்குல்ல சார், இதை வந்து நாங்கள் வந்து மார்வலில் வந்து பார்த்துருக்குறோம். ஸோ இதை வந்து எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. எந்த மாதிரிலாம் வரப்போகுது, எந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது சார். ஸோ நாங்கள் வந்து அந்த படத்துக்கான ஈக்குவலான விஷயங்கள் இதில் வந்து பார்க்க முடியுமா சார்? இல்லை, அவ்வளோ ஈக்குவலாக பண்ணுற அளவுக்கு பட்ஜெட் இடம் கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஒரு காம்பேக்டை என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிருப்பார் கண்டிப்பாக, அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஓகே சார். வசந்த் ரவி சார், நீங்கள் வந்து இந்த படத்தில் எப்படி சார் உள்ளே வந்தீங்க ஆக்சுவலாக? இல்லை, எனக்கு கோவன் அண்ட் மில்லியன் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூசர்ஸ்ட்டு கால் வந்தது. இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, நீங்கள் வந்து கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து நேரில் வந்தாங்க, கதை சொன்னாங்க. சொல்லும் போதே சொன்னாங்க, சத்யராஜ் சார் வந்து இந்த பர்டிகுலர் கேரக்டர் பண்ணுறது அவர் ஓகே சொல்லிட்டாருன்ட்டு. ஓ அப்படியா, சூப்பராக இருந்தது. அந்த கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் சொல்லும் போதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஏன்னா சூப்பர் ஹியூமன் சொல்லும் போது பர்ஃபெக்டாக பிலீவ் பண்ணுற மாதிரி ஒருத்தர் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அதுவே கன்வின்சிங்காக இருந்தது. அண்ட் குவன் நான் கதை கேட்கும்போது ஒரு இன்ஸ்டிங்க்டிவாக தான் டிசைட் பண்ணுறது. ஸோ நான் இது எஸ்ஸா நோவானா அந்த இன்ஸ்டிங்க்டில் எனக்கு தோன்றது தான். ஸோ குவன் இந்த விஷயம் சொல்லும் போது எனக்கு இமீடியட்டாக வந்து இது பண்ணலாம் அப்படின்னு தோன்ற விஷயம் என்னன்னா, நான் ராக்கிக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் நான் பண்ணல. ராக்கி தான் வாஸ் வெரி அது வேற மாதிரி ஒரு ரிவெஞ்ச் ஆக்ஷன் ட்ராமா, ரொம்ப வைலண்டான ஃபிலிம். இது வந்து ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நம்ம அரைஸ் ஆகிற ஆக்டர்ஸ் இல்லையா, கெரியர் ஏர்லி ஸ்டேஜஸில் இது நடக்காது. நம்ம ஒரு 10 படம் 20 படம் அதுலேயே நிறைய ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் நம்மளை தேடி வரும். அப்போ தான் டேரக்டர்ஸ் விஷயம் பண்ணுவாங்க. பட் கோவனுக்கு ஏதோ ஒரு ராக்கியில் நான் பண்ண கேரக்டர், அந்த ஆக்ஷன் எல்லாமே அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னார். அந்த இன்டென்சிட்டி பிடிச்சிருந்தது, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னு.
ஸோ அதனால தான் அவர் வந்தார். அப்புறம் கதை கேட்டேன். ஓகே. சார் இந்த மெஷின் கன்ஸ் இதெல்லாம் வந்து எனக்கு பேசுறதுக்கு முன்னாடி இந்த கைதி படத்துல வந்து தான் அதிகமா வந்து ஃபேமஸ் ஆச்சு எல்லாரும் சொல்லி. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து சத்யராஜ் சார் மிஷின் கன்னை தூக்கி வச்சு விளாண்டுருக்காரா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த டைம்ல நீங்க வந்து அந்த அந்த கன்ஸ்ல ஹேண்டில் பண்ற விஷயங்கள் எப்படி சார் இருந்துச்சு? மக்கள் என் பக்கத்தில் தான் மக்களின் பக்கம், மக்கள் என் பக்கம் எதுன்னா மோகன்லால், நம்ம ஆளு மோகன்லாலோட ராஜாவின் மகன், அது ரீமேக் தான் தமிழ். ஸோ அது அங்கே அவருக்கும் வந்து மோகன்லாலுக்கும் ஒரு பெரிய இமேஜ், கரெக்ட். ஒரு கமர்ஷியல் ஹீரோங்கிற சூப்பர் ஸ்டார் இமேஜ் கொடுத்த படம், சூப்பர் ஸ்டார் இமேஜ் அவருக்கு கொடுத்ததே அந்த படம் தான், ராஜா வென்ற மகன். எனக்கும் வந்து என்ன ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோ ஆக்கினது மக்களின் பக்கம். மக்களின் பக்கம் அதில் தான் இந்த மிஷின் கண்ணை தூக்கிட்டு பாலாஜி சார் ப்ரொடியூசர், நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல, மோகன்லால் சாரோட மாமனார் தான். சிவாஜி சாரை வச்சு கிட்டத்தட்ட 16 படம் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாரு. ஒரு 100-200 படத்துக்கு மேலே நடிச்சிருப்பார். ஒரு பெரிய கம்பெனி, இப்போ அவங்களது ஒரு பெரிய கம்பெனி தான் பாலாஜி சார். அதனால வந்து அவருக்கு நல்ல ஃபாரின் கான்டாக்ட்ஸ் இருக்குது. இந்த மிஷின் கன் மக்களின் பக்கத்தில் யூஸ் பண்ணுறது அவர் ஸ்பெஷலாக ஃபாரின்லேருந்து சொல்லி கொண்டு வந்தார். ஆமாம்மா, அப்போவே வந்து அப்படி எடுத்து வந்து கொண்டு எல்லாமே லேட்டஸ்டாக இருக்குது. நான் வந்து இறங்குற பென்ஸு, ஒரு ரெட் கலர் பென்ஸு, அதில் சுவிட்சை தட்டோன்னு மேலே டாப் அப்படியே ஓப்பன் ஆகும், அங்கிருந்து ஒரு ஷாட்டு. இப்போ அது சாதாரணமாக இருக்கலாம், பட் அன்னைக்கு வந்து அது பெரிய விஷயம். அந்த மாதிரி கார்லாம் அப்பெல்லாம் பார்க்கறது பெரிய விஷயம் இல்ல சார். பாலாஜி சார் வந்து அந்த விஷயத்தில் ஒரு காஸ்டியூம்னா ஃபாரின்லேருந்து ஆர்டர் பண்ணுவார். அப்படி ஒரு ப்ரொடியூசர், பெரிய ஆக்டரும் கூட, ஹீரோவெல்லாம் நடிச்சிருக்காரு. ஸோ அப்போ தான் இந்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே விஜயகாந்த் சார்லேருந்து ரஜினி சார், மனிதன், எல்லாத்துலேயும் இந்த மிஷின் கன் நிறைய. கமல் சார் வந்து விக்ரம் ஒன்லேயே பார்த்தீங்கன்னா பசூக்கான்னு ஒன்று கொண்டு வந்து இப்படி ஒன்று அடிப்போம். அவர் அப்பதான் எனக்கு அதுக்கு பேர் பசூக்கான்னு தெரியும். கமல் சார் விட்டு காட்டி, இது என்ன சார் ஒரு டைப்பா இருக்குது அப்படின்னு. இல்லை, இதுக்கு பேர் பசூக்கா அப்படின்னாரு. சார் நீங்க வந்து நிறைய நம்ம மலையாளம்ல வந்து டாப் ஸ்டார்ஸ் எல்லாரும் கூட வந்து நடிச்சிருக்கிறீங்க. இப்போ வந்து சத்யராஜ் சார் கூட வந்து நான் நடிக்கும் போது உங்களுக்கு அந்த விஷயங்கள் எப்படி இருந்துச்சு? முக்கியமா ஸ்டண்ட் எல்லாம் சார் வந்து எப்படி பண்ணிருக்கிறாரு? ஆக்சுவலா சத்யராஜ் சார் கூட 2012 தலைவா அந்த ஷூட்டிங் டைம்ல ஒரு 20-25 days we were together. பாம்பே. அந்த டைம்ல தெரியும் சார் என்ன சொன்னாலும் நோயே இல்லை. டைரக்டரா ஆக்ஷன் மாஸ்டரா என்ன சொன்னாலும் நோ, இட் வில் நெவர் கம் அவுட் ஆஃப் ஹிஸ் மவுத். ஓகே பண்ணலாம், இதான் ஆட்டிடியூட். சார் அது எண்ட் ஆஃப் தி டைம் அது எப்படி ஆகும்னா, என்னடா அதுக்குன்னு எல்லாத்தையும் என் தலையில தள்ளுறீங்களா அந்த மாதிரிலாம் இருக்குமா சார்? இல்லை, அந்த காலத்தில் என்னன்னா ரொம்ப நம்ம ஊரை விட்டு ஓடி வந்து சான்ஸ் கேட்டு அலைஞ்சு நடிகனானவங்க எதாவது தெரியாதுன்னு சொன்னா அனுப்பிச்சி விட்டுருவாங்க. வேற ஆளை போட்டுடலாம்ப்பா அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் தெரியல. ஆமாம்மா, அதனால வந்து அந்த காலத்தில் நான், விஜயகாந்த் எல்லாருமே நோ சொல்கிறதே கிடையாது. வேற எது குதிக்கலாம் சார், ஸ்விம்மிங் தெரியுதா இல்லையா, ஸ்விம்மிங் அப்போ அடிக்கலாம் சார். அதுக்குள்ளே எப்படியோ போய் பழகிக்கிறதா, அதுக்குள்ளே போய் ஆளை பிடிச்ச ஒரு ஸ்விம்மிங் ஏதாச்சும் பழகிக்க வேண்டியதா. குதிரை ஓட்ட தெரியுமா, அதுக்கு என்ன சார் ஓட்டலாம் சார்ன்றது. அப்புறம் ஏதோ பண்ணுவோம், எப்படி ஒரு 2-3 நாள் இருக்கும்ல ஷூட்டிங் ஆரம்பிக்கும். சார் தெரியாது சார், அவனுக்கு குதிரையெல்லாம் ஓட்ட தெரியாதுப்பா, வேற ஆளை போடுங்க பாட்டு அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அப்படி வந்து நோ சொன்னோம்னா போச்சு, திரும்பி ஊருக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்தவங்க நாங்கள். சார் அதனால் அப்படி ஏதாவது ஒரு படங்கள் வந்து நீங்க தெரியாம நோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குதா? நோவே சொல்லல, நோவே சொல்றதில்ல, கொஞ்சம் கூட விவசாயே இருக்காது. பரதநாட்டியம் ஒரு பிட்டு ஆடலாமான்னு சரின்னு சொன்னால்தான். ஆமா, திராவிடன் ஒரு படத்துல ஒரு பிஜிஎம்ல நானும் ஆடிட்டேன், கூலிக்காரனுங்கிற படத்துல விஜயகாந்த் ஆடிட்டார். விஜயகாந்த் நானும் பரதநாட்டியம் ஆடலாமா, சும்மா ஒரு 4 பிட்டு போடலாமா அப்படின்னா போடலாம். வருமா சார், எனக்கு தெரியாது, நீங்க தான், அது உங்க பிரச்சனை. டான்ஸ் மாஸ்டர்ல ஒரு ஸ்டெப் போட்டு காட்டு, அண்ணா இது ஓகேவா அப்படின்னாரு. எனக்கு எப்படி தெரியும், ஆடுறேன், ஓகேனா ஓகே, இல்லாட்டி விட்டுருங்க, வேற மாத்திருங்க. ஓகே சார். ஸோ இதே மாதிரி தான் இந்த கன்னுக்கும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வசந்த் ரவி அவர்கள் ராக்கி படத்துல அந்த கன்னை எடுத்து சுடுறது, அதாவது கைதி படம் வந்து அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு, ஐ மீன் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு, ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து ராக்கி தான். ஸோ உங்களுக்கு அந்த கன்னுக்கும் உள்ள அந்த இது எப்படி இருக்கு ஆக்சுவலா, அந்த பாண்டு எங்க போனாலும் கையில கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி தான் இருக்கா? இல்ல, அது ஆக்ஷன் ஃபிலிம்னாலுமே இப்போ அது வந்து ஒரு மேண்டேட்ரி ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்ல கன்ஸ் வந்து இப்போ ஹேண்டில் பண்ற ஒரு சீசனா இருக்கு. அது ராக்கியில் வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அது ஷூட் முடிச்சுட்டு வந்தோம். பட் கைதி வந்து ஃபஸ்ட்டு வந்துருச்சு, அதுக்கப்புறம் ராக்கியில் வந்துச்சு அந்த மிஷின் கன் சீக்வன்ஸ் டுவர்ட்ஸ் தி எண்ட். இதில் அதே மாதிரி கன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அது
அது குவன் வந்து இந்த படத்துக்கு வந்து தேவைப்பட்டிருக்குன்னு நினச்சி தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இந்த படத்துக்கு தேவை இருக்குது. அதனால இந்த படத்துக்காக தனியா அதாவது ஒர்க் அவுட் இந்த கன்னு ஃபைட்டிங்லாம் நீங்க வந்து தனியா கத்துக்கிட்டீங்களா, இல்ல ஆல்ரெடி நான் வந்து எல்லாம் கத்து வச்சிருக்கேங்க அப்படின்ற மாதிரி இருந்ததா உங்களுக்கு? இந்த படத்துக்காக வந்து எக்ஸ்ட்ரா ஒன்றுமே கிடையாது. ஆனால் வாட் எவர் வி ஹவ் லேர்ன்ட் வி ஹாவ் டு யூஸ் சம்வேர். அது இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே. இல்லை இவர் மாதிரி பாடி ஃபிட்டாக இருக்கிறவங்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒரு பிரச்சனையே இல்லை. எல்லாமே வந்து நமக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு வந்து கை, ஷோல்டர், காலு எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும் இருந்ததுன்னா ரொம்ப சௌரியம் தானே. இப்போ தெரியாதனமா கீழே விழுந்தாலே ஃபர்ஸ்ட் கை உணவும். ஆமா. அது கை வீக்கா இருந்தது ரிப்பேர் ஆகுது. நீங்களும் ஃபிட்டு தான் சார். நம்மளுக்கு ஃபிட் மாதிரி அப்படி என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? சீட்டிங் ஃபிகர் தான் நாங்கெல்லாம். இப்ப நீங்க அது செய்யற சில விஷயங்கள் இப்ப இருக்க யங்ஸ்டர் பசங்களால இப்பயே பா முதுகு வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. லாஸ்ட் வீக் அந்த ஸ்டிக் வைரல் ஆயிடுச்சு கேரளத்துல. அது ஃபுல் வைரல். ஸ்விம்மிங் மாதிரி எப்ப கிடைச்சாலும் சுத்தலாம். சார் ரெகுலரா உங்களோட ஃபிட்னஸை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா சார்? நம்ம காரணன்றதை விட எப்படி ரெகுலரா நீங்க ரொட்டீனா மெயின்டைன் பண்றீங்க ஆக்சுவலா? இல்லை ஃபர்ஸ்ட் உடம்பு மனசு ரெண்டு கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா. உடம்பு நல்லா இருந்தா தான் மனசு நல்லா இருக்கு, மனசு நல்லா இருந்தா தான் உடம்பு நல்லா இருக்கும். அதை கிளியரா புரிஞ்சு வச்சிருக்கிற ஆளு. அதனால வந்து டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஒரு வாக்கிங்கு, அப்புறம் வந்து புஷ்அப்ஸ், கொஞ்சம் பைசப்ஸ், அவ்வளவுதான். இவங்க மாதிரி செப்பரேட்டா பண்ண சார். அந்த டைம் கிடைக்கும்போதெல்லாம் வாக்கிங் நம்பாதீங்க. முதல்ல சின்ன வாக்கிங், ஃபுல் டைம் வாக்கிங் தான். இந்த ரூம் he won't sit. Okay, this is like rare. he won't sit. walk பண்ணிட்டே இருக்கும். கேரவானுக்குள்ள, ஷூட்டிங் லொகேஷன்ல எங்க பார்த்தாலும் வாக்கிங் தான். சும்மா அப்படியே ஒரு ரோமிங்லயே இருப்பேன். ஓகே. அது கிட்டத்தட்ட MS விஸ்வநாத் சார், பெரிய மியூசிக் டைரக்டர் அவர். MSV சார் வந்து உட்காரவே மாட்டார். அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணுறப்ப பார்த்துருக்கேன். அப்பவும் நின்றுட்டு தான் கம்போஸ் பண்ணுவார். அவர் தான் இப்போ பெரிய மியூசிக் டைரக்டர். எல்லாம் மக்கள் தலம், நடிகர் தலம் படத்துக்கெல்லாம் அவர் தான். முதல் வசந்தம் படத்துல வந்து உங்களுக்கும் மலேசியா வாஸ்தவிதன் சாருக்கும் ஒரு சீன் இருக்கும் சார். 2 பேரும் நேருக்கு நேரா நின்றுப்பீங்க. யாரு காரம் முதல்ல இருக்கிறான்னு பாப்பண்டா அப்படின்ற மாதிரி நின்றுப்பீங்க. அது வந்து இங்கிட்டு பார்த்தா இப்போ வந்து பார்க்கிங் சொல்லிட்டு ஃபுல் படமே அந்த படம் வந்து வந்துச்சு. சரி, நீங்க அந்த படம் பார்க்கும்போது அந்த ஞாபகம் ஏதாவது வந்துச்சா சார் உங்களுக்கு? இல்ல உங்க வயசுக்கு எப்படி முதல் வசந்தம் எல்லாம் தெரியும் சார்? நான் பார்த்தேன் சார். சார் நாங்களாம் KTV படம் பார்த்தே வாழ்ந்தோம் சார். அதிகபட்சம் எனக்கு வந்து சத்யராஜ் சார் படம் வருதா தைரியமா பார்ப்பேன் சின்ன வயசுலயே. இல்ல சினிமா இன்ட்ரெஸ்ட் இருந்தா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த படத்துல தேடி தேடி பார்த்துருக்கோம். இல்லை நானும் கூட சிவாஜி சார் ஃபர்ஸ்ட் படம் பராசக்தி 1952 வந்தது. நான் பிறந்தது 54 தான். அதை பார்த்தேன். அதே மாதிரி தியாகராஜ பகதூர் PU சின்னப்பா படங்க, வாத்தியாரோட ஃபர்ஸ்ட் ஹீரோவை நடிச்ச ராஜகுமாரி, இதெல்லாம் தேடி தேடி பார்க்குறது. சந்திரலேகா, அதே மாதிரி ஹிந்தியில் பழைய படங்க, சாந்தாராம் படம், சத்யஜித் ரே படம். சும்மா நம்ம ஒய்டா எல்லா நாலேஜும் வேணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்கிங் வந்து ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் இருக்கலாம். நீங்க அதனால வந்து ஒரு இப்போ என்ன சொல்லுவாங்க, கதை களம்ங்கிறத மொத்தமா உலகத்துல 8 தான் இருக்காமா. 8 தான் பேஸு. அதுக்குள்ளதான் நம்ம ஏதாச்சும் பண்ணியான். இப்போ ஆவேசம் வந்து பகத் பாசல் சூப்பரா பண்ணியிருக்காரு. எங்கிட்ட வந்து சார் நீங்க ஏற்கனவே அடிதடின்னு பண்ண மேட்டர் தான் சார். ஒரு 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 டானு சுற்றி வர எப்பவும் ஆம்பளைகளே இருப்பாங்க, பொம்பளைகளே இருக்க மாட்டாங்க. லவ்னாலாம் அவனுக்கு என்னன்னே தெரியாது. இது மட்டும்தான். இது என்ன ஒரு 10% தான். மற்றபடி அடிதடிக்கு ஆவேசத்துக்கு அந்த மொத்த கதையில எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரு கேரக்டரைசேஷன் லைட்டா இருக்கும், அவ்வளவுதான். சிமிலாரிட்டி இருக்கும். அவர் ஃபகத் ஃபாசில் வேற ஸ்டைல்ல பண்ணாரு, நான் வேற மாதிரி பண்ணியிருந்தேன். அது மாதிரி பார்க்கிங் வந்து சும்மா அவ்வளவு அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் அவருக்கு. அந்த இன்ஸ்பிரேஷன் எடுத்திருப்பாங்களான்னு கூட சொல்ல முடியாது. அறியாம எடுக்கல சில சமயத்தில் அது மாதிரி ஆயிரும், எங்கேயா ரிலேட் ஆயிருக்கும். அது இருப்பாங்க. ஓகே சார். வசந்த் ரவி அவர்கள் வந்து அடுத்தடுத்து நிறைய படங்கள், ஜெயிலருக்கு அப்புறமா அவருக்கு ஒரு தனி ஒரு பிராண்ட் வந்து இப்போ ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த பிராண்டுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி படங்கள் தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்குதா, இல்லை எனக்கு கேரக்டர் நல்லா இருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குதா? இல்ல ஐ மீன் ஏன்னா சூசிங் ரொம்ப அடுத்தடுத்து இமேஜ் ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க ஒரு ஆர்டிஸ்டும். பிகினிங்லேருந்தே நம்ம தரமணி, ராக்கி, அஸ்வின்ஸ், ஜெயிலர் பிகினிங்லேருந்தே நான் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸ் வந்து இட் வாஸ் ஆல்வேஸ் ஒரு ஆடியன்ஸ் மத்தியிலையும் சரி, கிரிட்டிக்ஸ் மத்தியிலையும் சரி, அது எப்போவுமே அப்ரிஷியேட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அது வந்து எனக்கு இன்னும் ஜாஸ்தி பொறுப்பு இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் நம்ம பண்ணும்போது அந்த ஒரு நம்பிக்கை கிரியேட் ஆகும் இல்லை நம்ம பண்ணுற படங்கள். அது இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ஒரு ஆக்டர் படத்தை போய் பார்க்குறாங்க அப்படின்னா
அவங்க செலக்ட் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸை பார்க்குறாங்க, அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறாங்க. அண்ட் அது வந்து ட்ரஸ்ட் பில்ட் ஆகுது, அது ஆடியன்ஸ்க்கும் சரி ஒரு ஆக்டருக்கும் சரி. அது நம்ம பண்ணுற படங்களில் தான் இருக்குது ஆக்சுவலி. அது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பண்ணுற படங்கள் சரியாக போகல, இல்லை சரியாக ஆடியன்ஸ்க்கு ரிசீவ் ஆகலை அப்படின்னா நம்ம கொஸ்டின் மார்க் வந்துடுது. எங்கே நம்ம செலக்ட் பண்ணுறது தப்பாக போயிடுச்சா, இல்லை அது ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆடியன்ஸுக்கு ஏதோ ஒரு மிஸ் மேட்ச் ஆகுதான்ட்டு. ஸோ அதை நான் வந்து ஐ பீன் வெரி காஷியஸ் அபவுட் இட். அண்ட் வெப்பனும் சரி, இதுக்கப்புறம் வர படங்களும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் பண்ணோம். அது எப்போவுமே நான் அந்த ஸ்கிரிப்ட்லேயும் சரி என் கேரக்டர்லேயும் சரி அதை ரொம்ப பார்ப்பேன். இப்போ அடுத்துட்டு வர போகிற இந்திராவும் அதே மாதிரி தான். ஸோ அதில் வந்து ஐ பிளே அ பிளைண்ட் பர்சன். அதில் வந்து ஒரு பிளைண்ட் ரிட்டையர்ட் ஒரு பிளைண்ட் சஸ்பெண்டட் போலீஸ் ஆஃபீஸர் பற்றியான ஒரு கதை தான் அது ஆக்சுவலி. ஸோ அது ஒரு ஆக்டராக நம்ம பிளைண்டாக ப்ளே பண்ணுறது, அது அகெயின் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சேலஞ்ச், இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஸ்கிரிப்டில் அந்த மாதிரி ஒரு நிறைய இன்ட்ரெஸ்ட் அந்த படத்துலையும் இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம ஜானர்ஸ் நம்ம மாற்றி செலக்ட் பண்ணணும்னு நினைப்பேன். அண்ட் அட் த சேம் டைம் அந்த ஜானரில் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்கும். சரி, நீங்க சொல்ற மாதிரி எனக்கு வந்து இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு தரமணி படத்தை பத்தி கேட்டாலும் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த படம் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நான் பார்க்கும்போது அவ்வளோ இம்பாக்டான ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப அழகா வந்து ராம் சாரும் வந்து சொல்லியிருப்பாரு. எஸ். தென் வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு மெயின் அப்படின்னால கேட்குறேன். மலையாளம் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பேமெண்ட் இதெல்லாம் ரொம்ப கம்மிங்க. ஆனால் வந்து அடுத்தடுத்து அவங்களுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் வந்து ஆவேசம் படத்தில் அம்பான் கேரக்டர் வந்து ஒரு இதாக பண்ணியிருப்பாரு. பட் அவரை பார்த்தோம்னா நார்மலாகவும் ஐ மீன் பாடி கார்டாகவும் நிறைய இடங்களுக்கு போயிட்டு இருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது உண்மைதானா? மலையாளத்தில் அப்படிதான். ஐ வாஸ் டூயிங் எ மூவி. ஒரு 4 years முன்னாடி ஒரு மூவி பண்ணிட்டு இருந்தேன். அந்த படத்தில் ஒரு கேமரா அசிஸ்டண்ட், ஓகே, லைட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஹீ வாஸ் த டிஓபி ஆஃப் மம்மூட்டிஸ் மூவி. லாஸ்ட் மந்த் ஹீ வாஸ் த டிஓபி ஆஃப் மம்மூட்டிஸ் மூவி. திஸ் மந்த் ஹீ இஸ் கேமரா அசிஸ்டன்ட். அதான் அது எப்படி நடக்குதுன்னு தெரியல எனக்கு. வி ஜஸ்ட் வாண்ட் டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் மெயின். நம்ம ஷூட்டிங் வந்து மார்னிங் 6 o'clock கால் டைம், 7 o'clock ஸ்டார்ட் ஆகுது, நைட்டு 9-9:30 வரைக்கும் போகும். இங்கே ஒரு 6 o'clock நினைக்கிறேன். தெரியாம தான் மாட்டிக்கிட்டேன். ஸோ அந்த ஒர்க் கல்ச்சர் இருக்கு. ஸோ வி ஹாவ் டு ஒர்க் எவ்ரி டே. என்னன்னாலும் பரவாயில்ல, ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அதான் அங்கே ஒரு கல்ச்சர் இருக்காது, இப்படி இருக்கு. ஓகே சார், இந்த படத்தோட லொகேஷன் வந்து ஆல்ரெடி நான் முன்னாடியே வந்து கேட்டிருந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வாகமான் இந்த மாதிரி இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்களாம். பொதுவாகவே அந்த இடத்துல வந்து கேமரா எடுத்து வச்சாலே மழை பெய்யும், திடீர்னு க்ளவுட் ஆகும். அது எப்படி சார் ஹேண்டில் பண்ணாங்க? அது ரொம்ப கஷ்டங்க. இந்த ஹில் ஸ்டேஷனில் ஷூட்டிங் எடுக்கிறது மழையை விட கிளவுடு வந்துட்டு போயிட்டு இருந்தால் லைட்டிங் கண்டினியூட்டி போயிடும். பெரிய பிரச்சனை அது. பெரும்பாலும் ஹில் ஸ்டேஷனில் வந்து ஒரு மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் ட்ரிஸ்லிங் ஆரம்பிச்சுக்கும், டக்குன்னு கிளவுடு வந்து ஏறிடும். அப்போ காலையில் எடுத்த லைட்டிங்க்கும் சாயந்தரம் லைட்டிங்க்கும் டிஃப்ரென்ஸ் வந்துடும். இது வந்து தொடர்ந்து இருக்கிற பிரச்சனை. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஹில் ஸ்டேஷன் போகிறாங்க. ஊட்டியில் போய் கொடைக்கானல் போய் அந்த காலத்தில் டூயட் பண்ணப்பெல்லாம் அதே தான் பிரச்சனை. அதனால குளிரான இடத்துல தான் காலையில் எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அங்கே தான் சீக்கிரம் எழுப்பி விட்டுருவாங்க. ஏன்னா சார் மத்தியானத்துக்கு மேலே மழை வந்துடும் சார். அது மாதிரி அது பெரிய கஷ்டமான விஷயம்தான். பட் இருந்தாலும் விஷுவலாக பார்க்கல அதில் ஒரு பியூட்டி இருக்குல்ல, நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுடைய படங்களில் எனக்கு வந்து எத்தனை படங்கள் பார்த்துருந்தாலும் ஸோ பெரியார் அவர்களுடைய படம் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கேரக்டர் நிறைய இடங்கள் அதை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க. ஏன்னா அது எனக்கு ரொம்ப வந்து பிடிச்ச மாதிரி ஒரு படமாக தான் இருக்குது. இப்போவும் அந்த படத்தை நீங்கள் வந்து யாராவது பேசும்போது கேட்கும்போது அது உங்களுக்கு எப்படி சார் இருக்கும் ஆக்சுவலாக? இல்லை, இப்போ நான் நடித்த எல்லா படமுமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான எல்லா படமுமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். பெருமையாக இருக்கிற ஒரே படம் பெரியார் தான். பெருமைப்படுற படங்கிறது பெரியார் தான். மகிழ்ச்சி அடைகிறது எல்லா படமும். அந்த படம் ஓடுதோ ஓடலையோ நான் அந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பேன். ஒர்க் பண்ணிலாம் என்ஜாய் பண்ணியிருப்பேன். ரிசல்ட் எப்படி இருந்தாலும் அதை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டேன். ஹீரோவாக இருக்கையில் கவலைப்படுவேன். இப்போ நீங்கள் ஹீரோ தான் சார். அவங்களுக்கு தான் பிரச்சனை, நமக்கு இல்லை. அது காரணம் என்ன, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால அதுக்கு அந்த டென்ஷன் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். இன்ஃபேக்ட் பிஸி கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி ஜாலியான லைஃப் சினிமா இண்டஸ்ட்ரியில் எதுவுமே இல்லை. அப்படியா? யோசிச்சு பாருங்க, நெடுமுடி வேணும் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாரு. மம்முட்டி சார் மோகன்லால் சார் தான் டென்ஷனாக இருக்கும். ஏன்னா அந்த கதையை அவங்க தான் சுமந்துட்டு போகணும். ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை, அதை தாண்டி எல்லாம் இந்த மாதிரி ஜாஸ்தி ப்ரெஷர் ஜாஸ்தி. லீட் ஆக்டரா அந்த படத்தை கேரி பண்ணும்போது நம்ம ஒரு படம் ஓடலன்னா கேரக்டர்
எடுக்கையிலேயே தெரியும்பா. அவ்வளவுதான். இவங்களும் இப்போ ஹீரோவா இருக்கையில அப்படி இல்லையா? நானே இந்த அமெரிப்படை கேரக்டர் மாதிரி நான் ஹீரோவா நடிச்சப்ப ப்ரீவியூ பார்க்கல இப்படித்தான் உட்காந்து பார்ப்பேன். ஒரு வால்டர் வெற்றியோட அமெரிப்படையோ டக்குன்னு வால்டர் வெற்றியோட ஒரு ஃபைட், அப்பா நல்லா இருக்குதுப்பா. சரி அடேப்பா இந்த இன்டர்வல் ட்விஸ்ட் சூப்பரா இருக்குதுப்பா. கிளைமேக்ஸ் கூட ஓடிட்டாடே. இப்போ ஆரம்பத்திலே இப்படித்தான். ஏன்னா மாசம் மாசம் ஒரு படம் ரிலீஸ் ஆகல. சார் இவ்வளவு பேசுறீங்க. வேற என்ன பண்றது இல்லையா? ஒரு ஒரு பீரியட் கஷ்டப்படுறோம், அதை இப்போ வந்து என்ஜாய் பண்றோம். அப்படித்தான் எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு ஜாலியான ஒரு லைஃப்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா உங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கு சார். ரிட்டையர்மெண்ட்லாம் இல்ல சார் ஒரு 30-40 இயர்ஸ் முன்னாடி இப்படிதான். ஐ அம் வெரி ஷூர். ஓகே. ஸோ சார் கூட வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து எப்படி இந்த மனுஷன் இதெல்லாம் பண்றாருன்னு ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? எனக்கு சார் இந்த படத்துல மேஜரா ஸ்டன் சீக்வன்ஸ் அவர் புல் ஆஃப் பண்ண விதம் இருக்குல்ல, அது கேரி பண்ற விதம், அது வந்து நான் வந்து உண்மையிலேயே ஸ்டண்ட் ஆக்சுவலா. ஏன்னா அவர் இவ்வளோ படங்கள் பண்ணி இந்த ஏஜ்லேயும் வந்து ஒரு அந்த இடத்துல வந்து அங்கே நின்று வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வந்துச்சு. நம்ம வந்து சார் ஏஜ்ல இருக்கும்போது நம்மளால ஏன்னோ அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கேரி பண்ண முடியுமான்னு தெரியாதுல்ல. அவர் வந்து ரொம்ப ஈஸா அது வந்து இவர் ராஜேஷ் சொன்ன மாதிரி நோலாம் எதுலேயுமே அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸுக்கும் நோ சொன்னது கிடையாது ஆக்சுவலாக. சில இடத்துல இல்லை சார் இது இது வேற நம்ம இதில் பண்ண முடியாது, வேற மாதிரி ஒன்று கோரியோ பண்ணிக்கோங்கன்னு கூட ஸ்டன் கோரியோகிராஃபர்கிட்ட சொன்னதில்லை. இஸ் லைக் ஓகே ட்ரை பண்ணலாம் சார் வாங்க, அப்படிதான். அந்த ஒரு விஷயம் வந்து ரியலி அட்மையர். ஓகே சார். சார் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு அப்டேட் மூலமா உங்கள்கிட்ட கேட்குறேன் சார். 38 வருஷத்துக்கு அப்புறமா ரஜினி சாரும் சத்யராஜ் சாரும் சேர்ந்து நடிக்க போறாங்க. அது வந்து மிஸ்டர் பாரத்துக்கு அப்புறமா ஒரு சூப்பரான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க சார். இல்ல அது அவங்க சைட்ல இருந்த ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து அவங்க தான் அனௌன்ஸ் பண்ண எதுவா இருந்தாலும். இது அன்னைக்கு ஒரு மழை பிடிக்காத மனிதன் ஆடியோல ஏன் சொல்லிட்டுனா ஃபேக்கா ஒன்று போட்டு விட்டாங்க. ஆன் போர்டு சத்யராஜ் கூலின்னு போட்டாங்க. ஓ சரி அங்கிருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க போல இருக்குது. ப்ரெஸ் காட்டப்பா ஆமா சார் அப்படின்ட்டு. ஆமா சார் சொன்னோடனே சாயந்தரம் போனு கம்பெனில இருந்து, சார் நம்ம சைட்ல இருந்து ஒன்றும் கொடுக்கல சார் அப்படின்ட்டாங்க. அப்ப இருக்கா இல்லையா சார்? அது எப்படி அவங்க தான் சொல்லணும். இல்ல ஆஸ் பர் ஆஸ் பர் லா இருக்குதுல்ல, இது நோ பார்க்கிங் அங்க போய் நிறுத்தினா ஃபைன் போடுவாங்கல்ல. நாங்க சொல்லாம நீங்க எப்படி நோ என்ட்ரின்னு அதுக்குள்ள இல்ல. அது என்ன காரணம், இன்னைக்கு கார்பரேட் பட கம்பெனில வந்து அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா ஒவ்வொரு விஷயம் வந்து அப்படி 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 நம்ம நியூஸ் இருந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ ஒரு வெப்பன் வச்சுக்கங்களேன், அவங்க மைண்ட்ல அது ஒரு இது ஸ்டேஜ் வச்சிருப்பாங்க. இந்த விஷயத்தை இப்ப சொல்லணும், இப்படி சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு. அதனாலதான் இப்போ ஒண்ணு சொல்ல முடியாத சூழ்நிலை. ஓகே சார். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு காம்போனா சத்யராஜ் சார் அண்ட் கவுண்டமணி சார். யாருமே கேட்காம இருக்க மாட்டாங்க, வேற வழி இல்லை சார் எங்களுக்கு. ஸோ நீங்களும் கவுண்டமணி சாரும் சேர்ந்து இருக்கும்போது நடந்த ஏதாவது எங்கேயும் சொல்லாத ஏதாவது பண்ணு ஏதாவது எங்கேயும் சொல்லாத இருக்கவே முடியாது. எங்கேயும் சொல்லாத எங்கேயுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இருக்குமா சார்? ஆமாமா அந்த அளவுக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அப்படித்தானே. இப்ப நீங்க வந்து உங்களுடைய கிளாஸ்மேட்ஸுக்கு நீங்க எப்படி இருப்பீங்க? நீங்க பேசும்போது வந்து நிச்சயமா வந்து டேய் மச்சான் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி எந்த நேட்டிவோ அந்த நேட்டிவுக்கு தகுந்த ஒரு கெட்ட வார்த்தை போட்டு தானே பேசுவீங்க. அதான் நீங்க மதுரைக்காரரா இருந்தா ஒண்ணு, கோயம்புத்தூர்னு ஒண்ணு, சென்னைன்னு ஒண்ணு, அதை போட்டு தானே டே ஒண்ணு பருமில்ல. அப்புறம் அது சம்பந்தமா நீங்க பேசுற ஜோக்ஸ் அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. அது என்ன நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்களும் உங்களுடைய ஸ்கூல் காலேஜ் டேஸ் கோலிக்ஸ் என்னென்ன பேசுனீங்கிறது சொல்லவே முடியாது. அதே மாதிரிதான் நானும் கவனம் முடியும். என்னன்னா இப்ப திருதா அந்த கேள்வி எவ்வளவு கஷ்டம் நீ பாட்டு கேட்டுறேன். ஓகே சார். ஸோ எனக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து மணிவண்ணன் சாருடைய ஒரு ஸ்கிரிப்டா இருக்கட்டும், ஒரு டைரக்ஷன் அவ்வளவு பிடிக்கும் சார். இப்போ வந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா அவர் இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி. ஏன்னா தமிழ் சினிமால ரொம்ப மிஸ் பண்ண ஒரு ஆள் தான். ஸோ அவர் வந்து அவர்கிட்ட நீங்க பார்த்து வியந்த விஷயங்கள் என்னது சார்? வியந்த விஷயம் வந்து அவர் எல்லா ஜானரும் டச் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் கோபுரங்கள் சாய்வதில்லை பக்கா ஃபேமிலி ட்ராமா. அதுக்கப்புறம் வந்து 100வது நாள் வந்து பயங்கர கிரைம், சம்பந்தமே இல்லை. இது இந்த 2 பேரும் ஒரே டைரக்டரை நம்ப முடியாது. அதுக்கப்புறம் இளமை காலங்கள்னு மோகன் நடிச்ச ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். அதை எப்படி டைரக்ட் பண்ணார்னா, ஏதோ ஒரு படத்துக்காக இளையராஜா சார் போட்டால் 6 பாட்டோ 8 பாட்டோ அதை கொண்டு வந்து கோவை தம்பின்னு பெரிய ப்ரொடியூசர் மணிவண்ணன் 6 பாட்டு இருக்குது, மோகனோட கால் ஷீட் இருக்குது, ஒரு படம் பண்ணியிருக்கோம். இதுக்கு எழுதின கதை இதுக்கு எழுதின கதை சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. அப்படியே அடுத்த படம் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் என்ன வச்சு பண்றாரு.
சம்பந்தமே இல்லை. ஒரு ஒரு க்ரூடு வில்லனை சென்டர் பண்ணி ஒரு கதை போயிட்டு இருக்குது 24 மணி நேரம். அப்படி பாலைவன ரோஜாக்குன்னா ஃபுல் பாலிடிக்ஸ். அந்த பாலைவன ரோஜாக்கள் அரசியலுக்கும் அமெரிப்படை அரசியலுக்கும் பேட்டர்னா வேறையா இருக்கும். ஆமா ரெண்டுமே அரசியல் படம். இந்த பாலைவன ரோஜாக்கள் வந்து வார்த்தா ரீமேக். மம்முட்டி சார் கேரக்டர் நானு, மோகன்லால் சார் கேரக்டர் வந்து பிரபு சார் பண்ணார். ஓகே சார், நீங்க அதுதான் அவர்கிட்ட கிரேட்டு. அதை தாண்டி வியக்கிற விஷயம் வந்து ஸ்கிரிப்டே கிடையாது. பேடு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சுருக்கிற பேடை ஃபுல்லாக வெள்ளையா இருக்கு. அதை இப்படி பிடிச்சிட்டு நிற்பாங்க. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்பேன், அதெல்லாம் ஒன்றும் எழுதவே இல்லையா, அது எதுக்கு இப்படி பிடிச்சிட்டு நிற்கிறேன். அப்ப ஸ்கிரிப்ட் இல்லாம ஆன் ஸ்பாட்ல ஆன் ஸ்பாட்ல வந்து சொல்லுவார் டைலாக். ஓகே எல்லாம் மைண்ட்ல இருக்கும். ஓகே அதை கேட்டு நடிக்கிறது தான். சீன் இருக்கலாம் சார். இது ஒவ்வொரு ரிஹர்சல் பார்க்கலையே ஒவ்வொரு டைலாக் ஆட் பண்ணிட்டே இருப்பார், மாத்திட்டே இருப்பாரு. ஓ ரிஹர்சல் எப்படி 4-5 வாட்டி பார்ப்போம்ல, கேமராக்காக லைட்டிங் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்று நடக்கும்ல, அதுல வந்து டைலாக் மாத்திக்கிட்டே இருப்பாரு. அதனால தான் எனக்கு எங்க போனாலும் ஆக்டிங் வந்து ரொம்ப ஈஸியா இருக்காருன்னு, ஆக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைலாக் மைண்ட்ல வச்சுக்கணும். அது காரணம் வந்து மணிவண்ணன் கிட்ட ஒர்க் பண்ணதுதான். ஓகே அது வந்து மணிவண்ணன் கிட்ட ஒர்க் பண்ணதுல அந்த டைலாக் டென்ஷன் போச்சு. சூப்பர் சூப்பராய மாதிரி ஸ்டண்ட் மாஸ்டர் ஒர்க் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம், கிழிஞ்சு கிருஷ்ணகிரி ஆகி துவைச்சு காய போட்டு ஒவ்வொரு ஷாட்டு முடியும். ட்ராலி போட்டு அடிச்சான்னு இங்கிருந்து பக்கத்து ரோடு வரைக்கும் சொல்லிட்டு தான் சண்டை போட்டு. சார், நான் வந்து ரீசெண்டா உங்களை வந்து சிங்கப்பூர் சலூனா இருக்கட்டும், ஸோ வர எல்லா படங்களையும் வந்து இப்படியே இருக்கிறீங்க, அப்படியே இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எப்படி இவர் வந்து எல்லா டைப் ஆஃப் விஷயங்களையும் வந்து, ஏன்னா ஒரு வில்லன் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது நெகட்டிவ் ஷேர் பண்ணும்போது அதுலயே ஃபன் பண்றது ஒரு பெரிய விஷயம் சார். ஏன்னா ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் மாற கூட வாய்ப்பு இருக்கு. அது எப்படி சார் அந்த நூலை வந்து கொண்டு போறீங்க ஆக்டிங்ல? ஆமா, சிங்கப்பூர் சலூனுங்கிறது ஒரு ஃபுல் லெங்த் காமெடி கேரக்டர். கடைசியில கொஞ்சம் சென்டிமெண்ட் வச்சாங்க. அதுக்கு முன்னாடி பண்ண அன்னபூரணி ரொம்ப சோபரா இருக்கு. இப்ப அன்னபூரணி, ராஜா ராணி இதெல்லாம் ஒரு ஏரியா. சிங்கப்பூர் சலூனு, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அது வேற ஒரு ஏரியா. அது மாதிரி அப்படி இப்ப வெப்பன் அப்படிங்கிறது வேற ஏரியா. என்னமோ எல்லாம் நம்மளுக்கு செட் ஆகி அப்படியே வண்டி ஓடிட்டு இருக்குது. அதையாண்டா கண்ணு வைக்கிறேன். கண்ணு வைக்கிற எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கையும் இல்லையா, எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லை. ஓகே சார், ஒரு ஆப்ரேஷன் பண்றப்ப ஒரு காலில் அடிபட்டுருச்சு. டாக்டர் வந்து நீங்க ஏதாச்சும் டைம் பார்ப்பீங்களா அப்படின்னாரு. கண்டிப்பா பார்ப்பேன் டாக்டர், எப்போ ராகால எமகண்டமோ அன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க. இங்க என்னங்க வம்பா இருக்கு, நீங்க வாங்க, நல்ல செவ்வாய்க்கிழமை ராகால எமகண்டமா பார்த்து ஆப்ரேஷன் பண்ணுங்க, என்ன ஆகுதுன்னு பார்த்துடல அப்படின்னு. அது அது எப்படி சார் அந்த, ஏன்னா ஏதோ ஒரு வகையில இப்ப வந்து இல்ல தெளிவான சிந்தனை வந்துருச்சுன்னா அந்த பயமே போயிடும். எல்லாம் அறகுறையா இருக்கிறதுனால நம்மளுடைய வெற்றி தோல்விக்கான பழியை வேற எங்கேயாச்சும் போடணும் இல்ல, நம்ம ஈகோ ஹர்ட் பண்ணும். நானா தோத்துட்டேங்கிறத விட செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு படம் ஆரம்பிச்சேன், இல்லாட்டி இந்த படம் வந்து சில்வர் ஜூபிலி போயிருக்கு, செவ்வாய்க்கிழமை அது என்னமோ டைம் சொன்னோம் தப்பா சொல்லிட்டேன், ராகு காலத்துல ஸ்டார்ட் பண்ணி இப்படியே எஸ்கேப் ஆகுறது தானே. நம்ம மேல உள்ள தப்ப வந்து அங்கிட்ட மாத்தி விடுறது இதெல்லாம் இருக்குது. நீங்க இதை பத்தி பேசினாலும் சொல்லி கேட்கறேன். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்றது. ஆமா சார், புதன் 7 நாளைக்கு ஒருக்க ஓசிலேயே கிடைக்கும், பொண்ணு தான் கிடைக்காது. கஷ்டப்பட்டு உழைக்கணும். பொண்ணுன்னு என்ன சங்கம் இதுதானே, தப்பு தானே. பொண்ணுதான் கிடைக்காது. ரொம்ப புத்திசாலித்தனமா கஷ்டப்பட்டு உழைச்சா தான் கிடைக்கும். புதன் வெட்டியா 7 நாளைக்கு ஒருக்க வருது, சும்மாவாது எதையோ நடிக்கிறது. திங்கள் கிடைச்சாலும் திங்க கிடைக்காதுன்னு சொல்றது, திங்க கிடைச்சாலும் திங்கள் கிடைக்காது, சேரு கிடைச்சாலும் செவ்வாய் கிடைக்காது, என்னமோ அடுக்கும் அடிச்சு விட்டுறது. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, புதன் கிடைச்சாலும் பொண்ணு கிடைக்காது. அப்படி பார்த்தா வந்து சென்னையில வந்து நிறைய இடத்துல பூனை தான் தெரியுது, பூனை டெய்லி குறுக்கால போகுது, அவன் என்ன பண்றது? பூனை நம்மளை பார்த்து சொல்ல, என்ன எலி பிடிக்கலான்னு போயில இவன் வேற குறுக்க போயிட்டான். ஓகே சார், ஸோ இந்த வெப்பன் படம் வந்து ரொம்ப 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 ஆர்வமா இருக்கு இந்த படம் பார்க்கும்போது. அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு தமிழ் சினிமாலையும் இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்றது பை ஹார்ட் பெருமையாக தான் இருக்கு சார். ஸோ சூப்பரான ஒரு ஹிட்டா மக்கள் வந்து அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பை த ஹார்ட் கேட்டுட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார், நிறைய படங்கள் கொடுத்து எங்களை என்டர்டெயின் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.